அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். இன்றைக்கி சமையல் அட்டகாசம் பகுதியில் நீங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு அருமையான சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இது. உங்களில் யாரெல்லாம் handkerchief யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு தெரியல. நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணாக்கா காயப்படும் போது கிளிப்பில் மாட்டுவோம், இல்லை வேறு எங்கேயாவது இது பண்ணி விடுவோம், க்ளப் பண்ணி விடுவோம் இதில் ஹேங்கரில். ஆனால் அப்படி பண்ணும் போது எடுக்கும் போது சிலது மிஸ் ஆகும், இல்லை கீழே விழுந்துடும், காணா போக சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி வாஷிங் மிஷினில் போடும் போதும் காணா போக சான்ஸ் இருக்குது. அப்படி பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணதும் எடுத்து அதை இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஒரு ஹேங்கர்லேயோ இல்லை கொடியிலையோ நேராக போட்டு விட்டிங்கன்னா, மாலை மாதிரி போட்டு விட்டிங்கனாக்கா அது எதுவுமே மிஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம தேவையான போது எடுத்து அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷிங் மிஷினில் துணி போடும் போதும் ஃபஸ்ட்டு சின்ன துணி, அதாவது சின்ன கர்ச்சீஃப்லாம் மேலே போடக்கூடாது. போட்டிங்கனாக்கா அந்த இதில் போய் மாட்டிக்கும், ஸ்பின் ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கீழே ஃபஸ்ட்டு சின்ன சின்ன துணி, அதாவது அந்த கர்ச்சீஃப் வகையெல்லாம் கீழே போடணும், மேலே பெரிய துணி போடணும். அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய டிப்ஸுகள்லாம் போட்டிருக்கேன். இது 1 minute டிப்ஸ் பகுதியில் 3வது டிப்ஸ் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல குறிப்பில் சந்திக்கலாம். பாய்.